Harry Potter and the Order of Phoenix, Chapter 37, The Last Prophecy, Part 1. ஹாரி டொம்முன்னு ஒரு தரையில் வந்து விழுவான். நிமிந்து பார்த்தா அவன் இப்போ டம்பிள்டோரோட ஆஃபீஸில் இருப்பான். அவன் ஆல்ரெடி கடைசியாக டம்பிள்டோரோட ஆஃபீஸில் இருந்தபோது அந்த இடமே பயங்கரமாக கலவரமாச்சு. அந்த ஆஃபீஸில் இருந்த எல்லாமே உடஞ்சி போய் சுக்குநூறாக கிடந்தது. ஆனால் இப்போ அந்த ஆஃபீஸ் அவ்வளோ நீட்டாக இருந்தது. டம்பிள்டோரும் இவ்வளோ நாளாக அந்த ஆஃபீஸில் இல்லைல்ல, ஆனாலும் அந்த ஆஃபீஸே அவ்வளோ நீட்டாக இருந்தது. அங்கே உடஞ்சி போய் கிடந்த சில்வர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ நீட்டாக அங்கே இருக்கிற டேபிளில் நின்றுட்டு இருந்தது. அதில் ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து குட்டி குட்டியாக புகையாக வரும்ல, அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தது. அப்புறம் சரினா ஏதோ ஒரு சவுண்டெலாம் வந்துட்டு இருந்தது. அண்டு டம்பிள்டோர் ஆஃபீஸ்லாம் அங்கே சுற்றி ஃபுல்லாக ஹெட்மிஸ்ட்ரஸ் அண்ட் ஹெட் மாஸ்டர்ஸோட போர்ட்ரேட்ஸாக தானே இருக்கும். அதில் இருக்கிறவ எல்லாருமே இப்போ நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. ஹாரி விண்டோக்கு வெளியில் பார்த்தா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிக்கும். அந்த ரூமே அவ்வளோ அமைதியாக இருந்தது. அப்பப்போ அந்த போர்ட்ரேட்ஸில் இருக்க ஹெட்மிஸ்ட்ரஸ் அண்ட் ஹெட் மாஸ்டர்ஸ் தூங்கும் போது அந்த சத்தமும் கொடுப்போம்ல, அந்த சத்தம் மட்டும்தான் அப்பப்போ லைட்டாக கேட்டுட்டு இருந்தது. ஆனால் அவனால் எதையுமே இப்போ தாங்கிக்கவே முடியல. அவனுக்கு எப்படி இருந்ததுன்னா, அவனோட பெயின் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, அந்த போர்ட்ரேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ பயங்கரமாக கத்தி அழுதாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவனுக்கு அன்பியரபிளாக இருந்தது பெயின். அந்த அழகான அமைதியான ஆஃபீஸ்க்குள்ளே அவன் நடந்துட்டுருப்பான். அவனுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இருக்கும். எதை பற்றியும் யோசிக்கக்கூடாதுன்னு நினப்பான். பட் அவனால் யோசிக்காமல் இருக்கவே முடியல. சிரியஸ் இப்போ இறந்து போனதுக்கு நான் தான் காரணம். இப்போ நடந்த எல்லா விஷயத்துக்குமே நான் தான் காரணம். வால்டமோர்ட்டோட இந்த ட்ரிக்குக்கு மட்டும் நான் ஸ்டூப்பிட் மாதிரி ஏமாறாமல் இருந்திருந்தேன்னா இவ்வளோ விஷயம் நடந்திருக்காது. அவன் என்னோட கனவுல காமிச்ச எல்லா விஷயமும் உண்மைன்னு நான் நம்பாமல் இருந்திருந்தேன்னா இவ்வளோ இது நடந்திருக்காது. ஹெர்மைனி சொன்னது எல்லாமே இப்போ உண்மைதான். இப்படிலாம் ஹாரி யோசிச்சுட்ருப்பானா, அவனுக்கு அதை நினைக்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பெயினாக இருந்தது. அவனோட பாடிக்குள்ளே எங்கேயோ ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருந்த மாதிரி இருந்தது. ஏதோ ஒரு டார்க் ஹோல்குள்ளே சீரியஸ் இருக்காரு, அவர் மாயமாக மறைஞ்சிட்டாரு. இதெல்லாம் தாங்கிட்டு எப்படி அவனால் இருக்க முடியும்னே அவனுக்கே தெரியல. அப்போ அந்த ஹெட் மாஸ்டர்ஸோட பிக்சரில் இருந்த ஒருத்தவர் இப்போ தூங்கி எழுந்திரிச்சு, ஹாரி பாட்டர் அப்படின்னு கூலான வாய்ஸில் பேசுவார். பார்த்தா ஃபினியஸ் நிக்கோலஸ் இருக்கார்ல, அவர் இப்போ தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிருப்பார் போல். நல்லா கொட்டாயை விட்டுட்டு அவரோட கையெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே ஹாரியை பார்த்துட்ருப்பார் அவரோட கூர்மையான கண்கள் வச்சு. காலங்காத்தால் இவ்வளோ சீக்கிரம் நீ எதுக்காக இங்கே வந்த? உண்மையான ஹெட் மாஸ்டரை தவிர வேறு யாருக்குமே இந்த ஆஃபீஸ் ரூம் கதவை திறக்காதே. அப்போது டம்பிள்டோர் தான் உன்னை அனுப்பிச்சி வச்சுருக்காரா? அட கடவுளே அப்படின்னு அவர் கொட்டாயை விட்டுட்டு திரும்பவும் என்னோட எதுக்கும் உதவாத கொள்ளு பேரனுக்கு போய் ஏதாச்சும் மெசேஜை பாஸ் பண்ணணுமா அப்படின்னு அவர் கேட்பார். ஹாரினால் வாயை திறந்து பேசவே முடியல. ஃபினியஸ் நிக்கோலஸ்க்கு அவரோட கொள்ளு பேரன் சிரியஸ் இறந்து போன விஷயமே தெரியாது. பட் ஹாரினால் அவர்கிட்ட அதை சொல்ல முடியல. பிகாஸ் சிரியஸ் உண்மையாகவே இறந்துட்டாருன்ற விஷயத்த இவனாலேயே இன்னும் ஏற்றுக்க முடியல. அவன் வாயை திறந்து அப்படி சொல்லிட்டானா இவனும் ஏற்றுக்கிட்ட மாதிரி தானே இருக்கும். அதனால் அவனால் அதை சொல்லவே முடியல. இப்போ அந்த போர்ட்ரேட்ஸில் இருந்த இன்னும் கொஞ்சம் பேர் எந்திரிக்க ஆரம்பிப்பாங்களா, ஒரு சில பேர் எந்திரிக்க ஆரம்பிப்பாங்க. ஹாரிக்கு இப்போ பயம் வந்துடும். அவங்க எல்லாருமே கண்டிப்பாக இவங்கிட்ட ஏதாச்சும் கொஷின் கேட்பாங்கள. ஸோ அவனுக்கு ரொம்ப பயம் வந்துடுமா. அதனால அவன் வேகமாக அந்த ஆஃபீஸ் ரூமோட டோரை போய் ஓப்பன் பண்ண போவான். அந்த டோர் நாம் போய் திருக போவானா, அது ஓப்பன் ஆகாது, அதை அவர் பூட்டியிருக்காரு அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும். ஹாரி திரும்பி பார்த்தா டம்பிள்டோரோட அந்த ஹெட் மாஸ்டரோட டெஸ்க்குக்கு பின்னாடி ஒரு போர்ட்ரேட் இருக்குமா, அதில் இருக்கிறவர் பேசிகிட்டு இருப்பார். அப்போது டம்பிள்டோர் சீக்கிரமாகவே இங்கே வந்துருவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஹாரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு பார்ப்பாரு. ஹாரி ஆமான்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுவான். அவன் திரும்பவும் பின்னாடி திரும்பி டோர் நாப் இருக்கும்ல, அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவானா. பட் அது மூவே ஆகாது. ஓ சூப்பர், அவர் இங்கே இல்லாமல் இந்த ஆஃபீஸில் கலையே இல்லை, ரொம்ப டல்லாக இருந்துச்சு அப்படின்னு அந்த விசாட் சொல்லுவார். தென் அவர் ஹாரியை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, டம்பிள்டோர் உன்னை ரொம்ப பெருசாக நினைக்கிறாரு, அது உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். உண்மையாக தான் சொல்கிறேன், அவருக்கு உங்ககிட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவாரா. இந்த விஷயத்த அவர் சொன்ன உடனே ஹாரிக்கு ரொம்பவே கில்ட்டியாக இருந்தது. லைக் ஒரு மிகப்பெரிய ஒரு வெயிட்டை தூக்கி அவனோட செஸ்ட்டில் வச்ச மாதிரி இருந்தது. நம்ம வேற ஆளாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், நம்ம எதுக்காக இந்த பாடிக்குள்ளேயும் இந்த தலைக்குள்ளேயும் இருக்கோம் அப்படின்னு அவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கவலையாக இருந்தது. அப்போது சடனாக அந்த ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற எம்டியாக இருந்த அந்த ஃபயர் பிளேஸில் எமரால்டு க்ரீன் கலரில் நெருப்பு எரிய ஆரம்பிச்சிடும். ஹாரி ஷாக் ஆகி திரும்பி பார்ப்பானா, பார்த்தா டம்பிள்டோர் அந்த நெருப்புக்குள்ளேருந்து வெளியில் வந்துட்டுருப்பாரு. அந்த போர்ட்ரேட்ஸில் இருந்த எல்லா விசார்ட்ஸ் அண்ட் விச்சஸ் எல்லாருமே பயங்கரமாக கிளாப் பண்ணி டம்பிள்டோரை உள்ளே வரவேற்பாங்க. தேங்க்யூ அப்படின்னு டம்பிள்டோர் சாஃப்டாக சொல்லுவார். அவர் வந்த உடனே ஹாரியை பார்க்கல,
பட் அவர் நேராக அந்த பெர்ச் இருக்கும்ல, அந்த பறவை இருக்கும்ல, ஃபீனிக்ஸ் பறவை நின்றுட்டு இருந்த அந்த பெர்ச், அதுக்கிட்ட போய் அவரோட ரோப்ஸில் இருந்த பாக்கெட்குள்ளேருந்து பார்க்கவே குட்டியாக, பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக, ரெக்கையே இல்லாமல் எந்த ஒரு ஃபெதருமே இல்லாத ஃபாக்ஸை எடுத்து அதில் ரொம்ப ஜென்டிலாக அந்த ட்ரேயில் வைப்பார். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாக்ஸ் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை. அது செத்து போனாலும் நெருப்புலேருந்து திரும்பவும் உயிரோடு வரும். அதனால தான் டம்பிள்டோர் மேலே வால்டமோர்ட் அவடா கெடவரா அந்த கேர்ஸை போட்டும்போது அது டக்குன்னு உள்ளுக்குள்ளே வந்து அந்த கேர்ஸை வாங்கிட்டு செத்து போச்சு. வெல் ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் இப்போ ஃபைனலாக அந்த குட்டி பறவையை அங்கே வச்சுட்டு இப்போ ஹாரியை திரும்பி பார்ப்பாரு. இதை உனக்கு கேட்க நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். உன்னோட ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே பெருசாக எந்த ஒரு டேமேஜும் ஆகலை நைட்டு நடந்த விஷயத்தில் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஹாரிக்கு வந்து குட் அப்படின்னு சொல்லணும்னு தோணும். ஆனால் அவனோட வாயிலேருந்து வார்த்தையே வெளியில் வராது. பட் அவனுக்கு எப்படி இருக்குன்னா, டம்பிள்டோர் நம்ம பண்ண மிகப்பெரிய இந்த டேமேஜை நம்மக்கிட்ட திரும்பவும் சுட்டி காமிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தோணும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டம்பிள்டோர் இப்போ ஹாரியை ஒழுங்காக டைரெக்டாக பார்த்து பேசிகிட்டு இருப்பார். ஆனால் ஹாரினால் டம்பிள்டோரோட கண்ணை பார்க்கவே முடியல. அவன் கீழே குனிஞ்சே நின்றுட்டுருப்பான். மேடம் பாம்ஃப்ரே எல்லாருமே சரி பண்ணிகிட்ருக்காங்க. நிம்ஃபடோரா டாங்ஸ் மட்டும் கொஞ்ச நாள் சென்ட் மங்கோஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சீக்கிரமாகவே சரியாயிருவாங்க அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். ஹாரி லைட்டாக அவனோட தலையை மட்டும் ஓகேன்ற மாதிரி ஆட்டுவானா. வெளியில் இப்போது வானத்தில் நல்லா வெளிச்சம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ விடிய ஆரம்பிச்சிருச்சுல, கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வர ஆரம்பிக்குமா. அங்கே அந்த ரூமில் இருந்த போர்ட்ரேட்ஸில் இருந்த எல்லாருமே இப்போ ரொம்ப தீவிரமாக ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி டம்பிள்டோர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சிட்ருப்பாங்க. இவங்க 2 பேரும் இப்போ எங்கே போயிட்டு வந்திருக்காங்க, எதுக்காக ஹாரி மேலே இவ்வளோ காயமாக இருக்குது, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அவங்க எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து அவங்க பேசுகிறத கேட்டுட்ருப்பாங்க. நீ எப்படி ஃபீல் பண்ணுறன்னு எனக்கு தெரியும் ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் ரொம்ப குவைட்டாக பேசுவாரா. இல்லை உங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஹாரி இப்போது சடனாக அவனோட வாய்ஸ் வந்து ரொம்ப லவுடாகவும் அப்படியே பயங்கர ஸ்ட்ராங்காகவும் அவனோட உடம்புக்குள்ளேருந்து அப்படியே அவ்வளோ அனல் வெளியில் வர மாதிரி கோவமும் வந்துட்டுருக்கும். அவனோட வாய்ஸே அப்படி இருக்கும். நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோன்னு டம்பிள்டோருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே ஃபுல்லாக ஓடிட்டுருக்கோம். அதை நினச்சி தான் அவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டுருக்கும். நான் தான் சொன்னேன்ல டம்பிள்டோர் அப்படின்னு ஃபினியஸ் நிக்கலஸ் இப்போ ஒரு மாதிரி எரிச்சலாக பேச ஆரம்பிப்பார். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. அவனுங்களுக்கெலாம் அது பிடிக்காது. இவனுங்களை நம்ம தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல, பட் அவனுங்க நினைக்கிறது தான் கரெக்டுன்னு நினச்சிட்டு இருப்பானுங்கன்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருப்பாரா. போதும் ஃபினியஸ் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். ஹாரி இப்போது திரும்பி டம்பிள்டோரை பார்க்கவே கூடாதுன்றதுக்காக அவன் ஜன்னலுக்கு வெளியில் பார்த்துட்ருப்பான். அங்கே தூரத்தில் கியூடிச் ஸ்டேடியம் அவ்வளோ அழகாக தெரிஞ்சிட்ருக்கும். சிரியஸ் ஒரு தடவை அங்கே வந்தார்ல, நாயா மாதிரி வந்தார்ல ஹாரி விளையாடிட்டு இருக்கும்போது, ஒருவேளை நம்மளும் நம்ம அப்பா மாதிரி நல்லா விளையாடுறோமான்னு பார்க்குறதுக்காக வந்திருப்பாரோ. இதை பற்றி நம்ம அவர்கிட்ட எதுவுமே கேட்கல அப்படின்னு அவன் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். நீ ஃபீல் பண்ணுறதை நினச்சி அசிங்கப்படணுன்ற அவசியமே இல்லை ஹாரி, பட் இந்த பெயின் தான் உன்னோட மிகப்பெரிய பலமே அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். ஹாரிக்குள்ளே இப்போ வந்துட்டுருக்க அந்த கோவம், அந்த அனல் பறக்கிற கோவம் டம்பிள்டோரை இப்போ போய் ஹர்ட் பண்ணணுன்ற அளவுக்கு அவனுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அவனோட மைண்டே ரொம்ப எம்டியாக ரொம்ப ஹாரிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னோட மிகப்பெரிய பலம் அப்படி தானே அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி அவனோட வாய்ஸே அவ்வளோ ஷேக் ஆகிட்ருக்கும். பேச ஆரம்பிப்பான். உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியாது, உங்களுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது அப்படின்னு அவன் சொல்லுவான். எது எனக்கு புரியாது ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் காமாக சொல்லுவார். இதுக்கு மேலே ஹாரினால் அங்கே வெளியில் பார்த்துட்டு இருக்க முடியல. அவனுக்கு பத்திக்கிட்டு கோவம் வந்துட்டுருக்குமா. அவன் அப்படியே பின்னாடி திரும்பி டம்பிள்டோரை பார்த்து எக்ஸ்ட்ரீமாக கத்த ஆரம்பிச்சிடுவான். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு உங்ககிட்ட நான் பேசணுன்ற அவசியம் இல்லை, புரிஞ்சுதா அப்படின்னு அவன் கத்துவானா. ஹாரி, இந்த மாதிரி நீ சஃபர் ஆகுறது தான் நீ ஒரு மனுஷன்றதை காமிக்குது. இந்த மாதிரி பெயினெல்லாம் எல்லா மனுஷங்களும் கோத்ரூ அப்படின்னு டம்பிள்டோர் பேசிகிட்டு இருக்கும் போதே, அப்போ நான் மனுஷனாக இருக்கணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு ஹாரி எக்ஸ்ட்ரீமாக கத்திடுவான். பயங்கரமாக சவுண்டாக கத்திடுவான். அங்கே அந்த டேபிளில் சில்வர் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்ததில் அதெல்லாம் அப்படியே கையால் அவன் பயங்கரமாக தூக்கி எரிஞ்சிடுவான். அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற செவரில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பட்டு பீஸாக உடஞ்சி போகும். அங்கே அந்த போர்ட்ரேட்ஸில் இருந்த நிறையா விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமாக கோவத்துலேயும் பயத்துலேயும் கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த போர்ட்ரேட்டில் இருந்த அர்மாண்டோ டிப்பர்ட் ஹாரியை பார்த்து ரியலி அப்படின்னு அவர் பயங்கரமாக கத்துவார்.
நான் இதை நினச்சினா கவலைப்பட போகிறதில்ல அப்படின்னு ஹாரி எக்ஸ்ட்ரீமாக கத்துவான். அந்த டேபிளில் இருந்த ஒரு லூனோஸ்கோப்பை எடுத்து அங்கே இருந்த ஃபயர் பிளேஸில் தூக்கி பயங்கரமாக எறிவான். நான் இது வரைக்கும் பட்டதெல்லாம் போதும், நான் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் போதும், நான் இங்கேருந்து போகணும், இது முடிஞ்சே ஆகணும், இதுக்கு மேலே நான் எதை பற்றியும் கவலைப்பட போகிறதில்ல அப்படின்னு ஹாரி சரியாக கத்துவான். அந்த டேபிளில் இருந்த இன்னொன்று ஒரு சில்வர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தூக்கி அவன் எறிவானா, அதோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட காலெல்லாம் உடஞ்சி டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் போய் பறந்து விழுந்துட்டுருக்கோம். நீ கவலைப்படுற ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் திரும்பவும் பேசுவார். அவர் ஒரு துளி கூட அசையவே மாட்டார், ஒரு துளி கூட அவர் முகத்தை கூட ஃபேஸ் ரியாக்ஷனை கூட மாற்ற மாட்டார். அவர் ஹாரி இப்படி அவரோட ஆஃபீஸை டெமாலிஷ் பண்ணிகிட்டு இருக்கிறத கூட போய் ஸ்டாப் பண்ண மாட்டார். பட் அவர் பாட்டுக்கு காமாக பேசிகிட்ருப்பார். நீ ரொம்ப கேர் பண்ணுற ஹாரி, அதனால தான் உனக்கு இந்த வலி பயங்கரமாக இருக்குது, அந்த வலி உன்னை கொல்ற மாதிரி இருக்குது அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். இல்லை அப்படின்னு ஹாரி எக்ஸ்ட்ரீமாக கத்துவான். எனக்கு இப்போ அந்த மாதிரி கத்த வரல, பட் நீங்கள் அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. அவன் இப்போ நான் கத்துனதை விட 100x பயங்கரமாக கத்துவான். அவன் கத்துனது அவனுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அவனோட தொண்டையே கிளியிற அளவுக்கு, அது அப்படியே பிஞ்சு போகிற அளவுக்கு அவன் கத்தியிருப்பான். அவனுக்கு இப்போ டம்பிள்டோரையும் போய் அடிக்கணும்னு தோணும், அவரையும் தூக்கி அந்த பக்கம் தள்ளணுன்ற மாதிரி தோணும். அவரோட அந்த வயசான காமான ஃபேஸை போய் பயங்கரமாக அடிக்கணும்னு தோணும், அவரை ஷேக் பண்ணணும்னு தோணும், அவரை ஹர்ட் பண்ணணும்னு தோணும். அவனுக்குள்ளே இருக்க இந்த மிகப்பெரிய இந்த ஹாரர் இருக்குல்ல, ஒரு மாதிரி அவன் எக்ஸ்ட்ரீமாக பேடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான்ல, அதை போய் அவர்கிட்ட போய் காமிக்கணுன்ற மாதிரி அவனுக்கு தோணிகிட்ருக்கும். நீ கேர் பண்ணுற ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் ஸ்டில் ரொம்ப காமாக பேசுவார். நீ உங்கள் அம்மாவை இழந்திருக்க, உங்கள் அப்பாவை இழந்திருக்க, அதே மாதிரி இப்போது உன்னோட பேரண்ட் மாதிரி நினச்சிட்டு இருந்த ஒருத்தவரையும் நீ இழந்திருக்க. அஃப்கோர்ஸ் நீ ரொம்ப கேர் பண்ணுற அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவான். எனக்கு என்னன்னு நின்றுட்டுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு அவன் பயங்கரமாக கத்துவானா. இங்கே இவ்வளோ கலவரம் நடந்துகிட்ருக்குல்ல, இவன் கண்ணா பின்னான்னு கத்துவாங்க. ஆனால் மூவியில் இந்த பிக்சரில் நான் காமிச்சிருப்பேன் இல்லையா, இந்த மாதிரி அவங்க 2 பேரும் உட்காந்து பேசுகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதுவும் பாருங்கள், அவன் யூனிஃபார்ம் வேறு போட்டுட்டு உட்காந்துருக்கான். இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க மகிழ் வேர்ல்டில் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க. இப்போ இந்த மூவி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, ஹெர்மாயினி, ஹாரி, ரான், அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஜீன்ஸ் போடுவாங்க. ஐ மீன்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணாமல் இருக்கும்போது ஜீன் போடுவாங்க, டிஷர்ட் போடுவாங்க, புல்லோவர், ஹூடி இந்த மாதிரிலாம் போட்டுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. பட் அப்படிலாம் அங்கே போடவே மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க விச் அண்ட் விசார்ட்ஸ் போடுற ரோப்ஸ் மட்டும்தான் போடுவாங்க. மகிழ் வேர்ல்டுக்கு வரும்போது மட்டும்தான் அவங்க எல்லாருமே மகிழ்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. அதுவுமே அவங்க கூட மிங்கிள் ஆகி தெரியணும், நம்ம ஆடாக தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க மகிழ் ட்ரெஸ்ஸே போடுவாங்க. நம்மலாம் கொஞ்சம் அதை ரிலேட் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக தான் அவங்க மேபி அப்படி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மூவியில். பிகாஸ் ஹாரி நம்மளை மாதிரி ஒரு மகிழ் வேர்ல்டில் இருந்து தான் அவன் அந்த மாயாஜால உலகத்துக்கு போவான். ஸோ நமக்கு டக்குன்னு அதை ரிலேட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக மேபி அவங்க நம்ம போடுற ட்ரெஸ் மாதிரி தான் அங்கே போட்டுட்ருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அப்படி காமிச்சிருப்பாங்கன்னு. பட் இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு புக்லேருந்து இந்த புக் வரைக்கும் பார்த்துட்டோம். நம்ம எல்லாத்துலேயுமே நான் அதில் ரோப்ஸுன்னு தான் சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ நம்ம டம்பிள்டோர் போட்டிருக்கார் இல்லையா, அந்த மாதிரி தான் அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே போட்டிருப்பாங்க. பேண்ட்டு, சட்டை அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க. நைட்டு தூங்கும் போது அந்த நைட் ட்ரெஸ் போட்டுட்டு தூங்குவாங்க. பட் மித்தபடி ஃபுல்லாகவே அந்த விசார்ட் அண்ட் விச்சஸ் ரோப்ஸ் தான் போட்டிருப்பாங்க. இப்போ இவங்க சீரீஸ் எடுக்க போகிறாங்க இல்லையா, ஹாரி பாட்டர் சீரீஸ், அதில் இதெல்லாம் அவங்க அந்த மாதிரி காமிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே காமிச்சாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் அதை தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் என்னென்னா அவங்க அதுவும் இப்போ இந்த ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ்லாம் அவங்க எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே இன்னும் இங்கேருந்து ஒரு 6-7 வருஷம் ஆயிரும்னு நினைக்கிறேங்க. பிகாஸ் இன்னும் அவங்க காஸ்ட் கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. ஒரு சில பேர் தான் இவங்க நடிக்க போகிறாங்க, அவங்க நடிக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அது எதுவுமே அஃபிஷியலாக இன்னும் கன்ஃபார்மே ஆகலை. அவங்க காஸ்ட்லாம் கன்ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையுமே செட் பண்ணி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங்லாம் எடுக்க ஆரம்பித்து அது முடிஞ்சு அதை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த ஃபஸ்ட்டு புக் ரிலீஸ் பண்ணுறதுக்கே இன்னும் ஒரு 2 years ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு புக்காக அவங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ்லாம் வரதுக்கு இன்னும் ஒரு 6 வருஷம் ஆயிரும். ஸோ ஆனால் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அவங்க புக்கில் இருக்கிற மாதிரியே இந்த எமோஷன்ஸ்லாம் அவங்க அப்படியே காமிச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம திரும்ப கதைக்குள்ளே வருவோம். நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன். அவன் இந்த மாதிரி பயங்கரமாக கத்திகிட்ருப்பானா.
இவ்வளோ நேரம் அவன் பயங்கரமாக கத்துனது அவனை காம் பண்ணலை. இவ்வளோ நேரம் அவன் அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடச்சது அவனை வந்து காம் பண்ண மாட்டேது. அவனுக்கு இங்கேருந்து ஓடணும் மாதிரி இருந்தது. அவனுக்கு இங்கே திரும்பி பார்க்காம எதையுமே திரும்பி பார்க்காம இங்கேருந்து ரொம்ப தூரத்துக்கு ஓடணும் போல இருந்தது. இப்படி அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காம வயசாகி போன இந்த காமாக இருக்கிற இந்த முகத்தை பார்க்குறதுக்கு அவனுக்கு ஓடி போய் எங்கேயாவது போய் கிளியராக இருக்கிற நீல வானத்தை பார்க்கணும் போல இருந்ததா. அவன் வேகமாக அங்கேருந்து அந்த டோருக்கு போய் அந்த டோர் நம்ம பிடிச்சி புல் பண்ணுவானா, ஆனால் அது ஓப்பனே ஆகாது. என்னை இங்கேருந்து வெளியில் விடுங்க அப்படின்னு ஹாரி திரும்பி டம்பிள்டோரை பார்த்து கத்துவான். அவனுக்கு உச்சந்தலையிலேருந்து கால் பாதம் வரையும் பயங்கரமாக கோவத்தில் ஷேக் ஆகிட்டு இருக்கும். முடியாது அப்படின்னு டம்பிள்டோர் சிம்பிளாக சொல்லுவார். ஃபார் அ ஃபியூ செகண்ட்ஸ் அவங்க 2 பேருமே அமைதியாக ஒருத்தரை பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருப்பாங்க. என்னை விடுங்க அப்படின்னு ஹாரி திரும்பவும் சொல்லுவான். நோ அப்படின்னு டம்பிள்டோர் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுவார். என்னை மட்டும் இப்போ நீங்கள் இங்கேருந்து விடலேன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு ஹாரி கத்துவானா. தாராளமாக நீ என்னோட எல்லா பொருட்களையும் தூக்கி போட்டு உடைக்கலாம், ஏன்னா என்கிட்ட இந்த மாதிரி நிறையா இருக்குது அப்படின்னு டம்பிள்டோர் ரொம்ப காமாக சரின்னா சொல்லிட்டு இருப்பாரு. தென் அவர் போய் அவரோட டெஸ்க்குக்கு பின்னாடி இருக்கிற சேரில் போய் உட்காந்துட்டு ஹாரியை பார்ப்பாரா. என்னை இங்கேருந்து விடுங்க அப்படின்னு ஹாரி திரும்பவும் சொல்லுவான். அவனோட வாய்ஸே ரொம்ப கோல்டாக இருக்கும், ஆனால் டம்பிள்டோர் மாதிரி ரொம்ப காமாக பேசுவான். நான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவாரா. நீங்கள் என்ன நினச்சிட்டு நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் கேட்டுட்ருப்பேன் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? நீங்கள் பேசுகிற எந்த விஷயத்தையும் நான் கேர் பண்ண போகிறதில்ல. நீங்கள் பேசுகிற எந்த விஷயத்தையும் நான் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவான். நீ கேட்கணும் அப்படின்னு டம்பிள்டோர் ஸ்டெடியாக சொல்லுவார். நீ நினைக்கிற மாதிரி நீ என் மேலே பயங்கர கோவத்தில் இல்லை ஹாரி. உனக்கு என்னை அடிக்கணும்னு போல் இருந்தால் கூட கண்டிப்பாக நீ அப்படி யோசிச்சிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். நீ தாராளமாக என்னை அடிக்கலாம், நான் அடி வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹாரி கேட்பானா. சீரியஸ் இறந்து போனதுக்கு நான் தான் காரணம், அது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு டம்பிள்டோர் கிளியராக சொல்லுவார். அது முழுக்க என்னோட தப்பு தான். சீரியஸ் ரொம்ப தைரியமானவன், பயங்கர புத்திசாலி, நல்ல எனர்ஜெட்டிக்கான ஆம்பளை. அந்த மாதிரி ஆண்கள் யாருமே ஒருத்தர் ஆபத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா வீட்டில் இப்படி யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு போய் உக்காந்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ்க்கு இன்றைக்கி நைட்டு நீ போகணுன்ற அவசியமே இல்லைன்னு நீ நம்பியிருந்தேன்னா நீயும் போயிருக்க மாட்ட. நான் மட்டும் உன்கிட்ட எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லியிருந்தேனா, முன்னாடியே நான் ஓப்பனாக எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட சொல்லியிருந்தேனா, தட் வால்டமோர்ட் உன்னை எப்படியாவது அமைச்சரவைக்கு வர வைப்பான்ற விஷயத்த நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேனா, இன்றைக்கி நீ ஏமாந்து போய் அங்கே போயிருக்கவே மாட்ட. சீரியஸும் உன்னை தேடி அங்கே வந்திருக்கவும் மாட்டான். ஸோ எல்லா தப்புமே என் மேலே தான் இருக்குது, என் ஒருத்தன் மேலே மட்டும்தான் இருக்குது அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். ஹாரி ஷாக் ஆகி டம்பிள்டோர் அப்படியே பார்த்துட்ருப்பான். அவனுக்கு மூச்சு பயங்கரமாக வாங்கிட்டுருக்கும். அவர் சொன்ன எந்த வார்த்தையும் அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூட முடியாது. ப்ளீஸ் வந்து உட்காரு ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். இது என்னோடய ஆர்டர் இல்லை, இது என்னோடய ரெக்வஸ்ட் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஹாரி ஃபஸ்ட்டு தயங்குவான். தென் ஸ்லோவாக அவன் நடந்து போய் டம்பிள்டோர் டெஸ்க்குக்கு முன்னாடி இருக்கிற சேரில் போய் உட்காருவான். நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ஃபினியஸ் நிகலஸ் இப்போ ஸ்லோவாக பேச ஆரம்பிப்பார். என்னோட கொள்ளு பேரன் பிளாக் குடும்பத்தோட கடைசி வாரிசு இறந்துட்டானா அப்படின்னு அவர் கேட்பார். ஆமாம் ஃபினியஸ் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். என்னால் நம்பவே முடியல அப்படின்னு ஃபினியஸ் பேசுவார். ஹாரி திரும்பி ஃபினியஸை பார்ப்பான். பார்த்தா ஃபினியஸ் நிகலஸ் அவரோட பெயிண்டிங் அந்த ஃப்ரேம் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து ஓடிட்டுருப்பார். ஹாரிக்கு அப்போ நல்லாவே தெரியும் கிரிமால்டு பிளேஸில் இருக்கிற அவரோட இன்னொன்று ஒரு பெயிண்டிங் இருக்கு இல்லையா, அங்கே தான் இப்போ அவர் ஓடிட்டுருக்காருன்னு. கண்டிப்பாக அவர் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா போர்ட்ரேட்குள்ளேயும் தாவி போய் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா ரூமில் இருக்கிற போர்ட்ரேட்லேயும் போய் சீரியஸ்ன்னு கத்தி கூப்பிட்டு அவரை தேட போகிறாருன்ற விஷயம் ஹாரிக்கு நல்லாவே இப்போ தெரிஞ்சிருச்சு. ஹாரி, உனக்கு நான் ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். இந்த வயசானவன் பண்ண தவறுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை உங்ககிட்ட நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். அன் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அன் ஓல்டு மேன்ஸ் மிஸ்டேக்ஸ். ஹாரி பாட்டர் புக்கில் ஒரு சில கோட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதில் இந்த கோட்ஸும் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட் மாதிரி. டம்பிள்டோர் சொல்கிற நிறைய விஷயங்கள், நிறையா கோட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஓல்டு மேன்ஸ் மிஸ்டேக்ஸும் ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சென்டென்ஸ் மாதிரி, ஒரு கோட் மாதிரி.
நம்ம முன்னாடி போட்ட ஏதோ ஒரு சாப்டரில், அது எந்த சாப்டர்லன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அந்த சாப்டர் வீடியோவில் யாரோ ஒருத்தவங்க இந்த விஷயத்த வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அண்ட் ஓல்டு மேன்ஸ் மிஸ்டேக் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கோட் இந்த புக்கில். ஸோ டம்பிள்டோர் இப்படி சொல்லுவார், நான் இப்போ பார்த்த வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் நான் பண்ணாமல் விட்டுருக்கேன், இது எல்லாமே என்னோட தப்பு தான். எனக்கு வயசாகிக்கிட்டே போகிறனால இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் போல். சின்ன பசங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, எப்படி வயசாகும் அதெல்லாம் அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. பட் இந்த வயசானவனுக்கு எங்கே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்ற விஷயத்தையே நான் மறந்துட்டேன். இப்போது நல்லா சூரிய வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருமா, நல்லா விடிஞ்சிரும். நல்லா சூரியன் அந்த ஹாக்வர்ட்ஸ் கோட்டைக்கு சுற்றி இருக்கிற அந்த மலைகள் இருக்கும் இல்லையா, அந்த மலைக்கு பின்னாடி நல்லா ஆரஞ்சு கலரில் சூரியன் இப்போ மேலே வந்திருக்குமா. ஸோ அதுலேருந்து வர வெளிச்சம் அந்த ஜன்னல் வழியாக இப்போ டம்பிள்டோரோட முகத்தில் பட்டு, அவரோட முகத்தில் அவரோட தலையில் இருக்கிற க்ரே கலர் ஹேர்லாம் அவ்வளோ விசிபிளாக ஷைனிங்காக தெரியும். அவரோட முகத்தில் இருக்கிற அவ்வளோ சுருக்கங்களும் அவ்வளோ கிளியராக தெரியும். இது அவங்க எவ்வளோ அழகாக ஆத்தர் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா. அவர் சொல்லிகிட்ருக்காரு, எனக்கு இந்த மாதிரி வயசாயிருச்சு அப்படின்னு. கரெக்டாக அப்போது சூரியன் நல்லா மேலே வந்து அந்த வெளிச்சம் உழுக்குள்ள பட்டு டம்பிள்டோரோட அந்த நிறச்ச முடி, அவர் முகத்தில் அந்த வயசாகி போயிருக்கிற எல்லா சுருக்கங்கள் எல்லாமே டீப்பாக தெரியும் அப்படின்ற மாதிரி ஆத்தர் எழுதியிருப்பாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட நெத்தியில் இருந்த இந்த தழுமை நான் பார்த்தம்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு, உனக்கும் வால்டமோர்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவாரா. இதை நீங்கள் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்கீங்க ப்ரொஃபஸர் அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி பட்டுன்னு சொல்லுவான். இப்போ அவனுக்கு பட்டுன்னு பேசுகிறதுலாம் ஒரு பிரச்சனையாகவே தெரியல. அவன் இதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படுற மாதிரி இல்லை, ஏன்னா அவன் இன்னுமே பயங்கர கோபத்தில் இருக்கான்ல, அதனால. ஸோ ரூடாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் அப்படி தான் பேசுவேன்ற மாதிரி தான் அவன் உட்காந்துருப்பான். எஸ் அப்படின்னு டம்பிள்டோர் ஒரு மாதிரி அப்பாலஜி பண்ணுற மாதிரி சொல்லுவார். எஸ் பட் யூ சி, நான் இதை ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பிக்கணும், உன்னோட தழும்பில் இருந்து தான் இதை நான் சொல்ல ஆரம்பிக்கணும். ஏன்னா நீ மாயாஜால உலகத்துக்குள்ளே வந்த கொஞ்ச நாள்லேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் நினச்சது கரெக்ட் தான்னு. உன்னோட தழும்பு வால்டமோர்ட் எப்போல்லாம் உன் பக்கத்தில் நெருங்குறானோ, எப்போல்லாம் அவன் பவர்ஃபுல்லான எமோஷனை ஃபீல் பண்ணுறானோ, அப்போல்லாம் உன்னோட தழும்பு உனக்கு வார்னிங் கொடுக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹாரி திரும்பவும் பட்டுன்னு பேசுவான். வால்டமோர்ட்டோட ப்ரெசன்ஸை டிடெக்ட் பண்ணுற உன்னோட இந்த எபிலிட்டி, ஈவன் அவன் டிஸ்கைஸ்டாக இருந்தாலும் அண்ட் எப்போல்லாம் அவனோட எமோஷன்ஸ் பயங்கரமாக ரைஸ் ஆனாலும் அதெல்லாம் டிடெக்ட் பண்ணுற உன்னோட இந்த எபிலிட்டி அவனோட ஓன் பாடிக்குள்ளே அவனோட ஃபுல் பவரில் அவன் திரும்ப வந்ததுலேருந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவாரா. ஹாரிக்கு வந்து ஆமான்னு தலையாட்டுறதுக்கெலாம் இப்போ சுத்தமாக அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும் இல்லையா. பட் ரீசண்டாக உனக்கும் அவனுக்கும் இருக்கிற இந்த கனெக்ஷன் வால்டமோர்ட்டுக்கு தெரிய வந்துருச்சோன்னு எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது. பட் அதே மாதிரியே நடந்தது. நீ அவனோட மைண்டுக்குள்ளே போய் அவனோட தாட்ஸை போய் பார்த்த, உன்னோட ப்ரெசன்ஸை அவன் கண்டுபிடிச்சிட்டான். நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் மிஸ்டர் வீஸ்லி அன்னைக்கு அட்டாக் பண்ணதை நீ பார்த்த விஷயந்தான். யா, ஸ்னேப் சொன்னார் அப்படின்னு ஹாரி வாய்க்குள்ளேயே முணுமுணுப்பான். ப்ரொஃபஸர் ஸ்னேப் ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் அவனை குவாய்ட்டாக கரெக்ட் பண்ணுவார். பட் இதெல்லாம் எதுக்காக நான் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னு நீ எனக்காவது யோசிச்சியா? எதுக்காக நான் உனக்கு அக்ளுமன்சி டீச் பண்ணலன்னு நீ யோசிச்சியா? எதுக்காக பல மாதமாக உன்னை நான் பார்க்காமே இருந்தேன்னு நீ யோசிச்சியா அப்படின்னு டம்பிள்டோர் கேட்பாரு. ஹாரி நிமிர்ந்து டம்பிள்டோரோட ஃபேஸை பார்ப்பானா. இப்போதான் அவனுக்கு டம்பிள்டோர் எவ்வளோ சோகமாக இருக்கார். அவர் பார்க்கவே அவ்வளோ சேடாக இருப்பார், அவ்வளோ டயர்டாகி இருக்கிற மாதிரி இருப்பார். யா அப்படின்னு ஹாரி அவன் வாய்க்குள்ளேயும் முணுமுணுப்பான். யா நான் யோசித்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா. யூசி அப்படின்னு டம்பிள்டோர் திரும்பவும் பேச ஆரம்பிப்பார். வால்டமோர்ட் கண்டிப்பாக உன்னோட மைண்டுக்குள்ளே புகுந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணுவான், உன்னோட தாட்ஸ் எல்லாம் மிஸ்டைரக்ட் பண்ணுவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் நான் அவனுக்கு கூட கொஞ்சம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் சாதாரண ஹெட் மாஸ்டர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை விட பெருசாக இருக்குன்னு அவன் ரியலைஸ் பண்ணானா கண்டிப்பாக இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவன் உன்னை வச்சு என்ன ஸ்பை பண்ணியிருப்பான். அதுக்காக அவன் எந்த லெவலுக்கு வேணாலும் போவான்னு எனக்கு பயமாக இருந்தது. உன்னை ஆட்டி படைப்பான்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது ஹாரி. பட் அவன் அந்த மாதிரி பண்ணதையும் ஒரு சில டைம் நான் பார்த்தேன். ரேர் அக்கேஷனில் நம்ம 2 பேரும் க்ளோஸ் கான்டாக்டில் இருந்தபோது அவனோட ஷேடோ உன்னோட கண்களில் தெரிஞ்சது ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். இதுக்கு முன்னாடி டம்பிள்டோரும் ஹாரியும் ஒருத்தர் பார்த்துக்கிட்ட போது, அந்த ஐ கான்டாக்ட் இருந்த போது
ஹாரி பாம்பா மாதிரி டம்பிள்டோரை அட்டாக் பண்ண போகிற மாதிரி ஃபீல் பண்ணான்ல, அது இப்போ அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு நைட்டு வால்டமோர்ட் பண்ண மாதிரி அவன் உன்னை பொசஸ் பண்ணது என்ன அழிக்காது ஹாரி, ஆனால் அது உன்னை அழிச்சிரும். அவன் இன்னைக்கு நைட்டு உன்னை பொசஸ் பண்ணும் போது நான் அவனை கொல்லணுன்றதுக்காக உன்னை கொல்லுவேன்னு அவன் நினச்சான். அதனால தான் நான் உன் கூட இருந்து நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருந்தேன், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக ஹாரி. பட் இதுதான் இந்த வயசானவன் பண்ண மிகப்பெரிய தப்பு, அண்ட் ஓல்டு மேன்ஸ் மிஸ்டேக் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். ஹாரிக்கு இப்போ இவர் சொல்கிற இந்த வார்த்தைகளெல்லாம் காதில் வாங்கணும்னு கூட அவனுக்கு தோணலை. இதெல்லாம் அவர் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக அவன் அதை கேட்டிருப்பான். ஆனால் எல்லாம் நடந்து முடிஞ்சக்கப்புறம் இப்போ வந்து சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி ஹாரிக்கு இருந்தது. அதை விட முக்கியமானது என்னென்னா, அவன் இப்போ சீரியஸை இழந்துட்டு உட்காந்துட்ருக்கான். இந்த இழப்பை விட அவனுக்கு வேறு எதுவுமே பெருசாக தெரியல, எதுவுமே அவனுக்கு முக்கியமாகவே தெரியல. அதனால டம்பிள்டோர் இதெல்லாம் சொல்கிறது அவனுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு இதாகவே அவன் மதிக்கலை. ஆர்த்தர் வீஸ்லியோட அட்டாக்குக்கு அப்புறம் எல்லா நைட்டும் வால்டமோர்ட் உனக்குள்ளே அவேக் ஆகிற மாதிரி நீ விஷன் பார்க்குறதா சீரியஸ் என்கிட்ட சொன்னான். அப்போவே நான் அவ்வளோ நாள் பயந்தது எல்லாம் உண்மைன்ற மாதிரி ஆயிடுச்சு. உன்னை யூஸ் பண்ணலான்னு வால்டமோர்ட் ரியலைஸ் பண்ணிட்டான். உன்னோட மைண்டுக்குள்ளே புகுந்து வால்டமோர்ட் உன்னை அசால்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ப்ரொஃபஸர் ஸ்னேப் கூட உனக்கு அக்ளுமன்சி லெசன்ஸை நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே அமைதியாக இருப்பாரா. ஹாரி அப்படியே நிமிர்ந்து சுற்றி பார்ப்பான். அங்கே ஹெட்மாஸ்டரோட ரூமில் இருக்கிற எல்லா போர்ட்ரேட்ஸில் இருந்த அந்த எல்லா ஹெட்மாஸ்டர் அண்ட் ஹெட்மிஸ்ட்ரஸுமே இவங்க பேசிகிட்ருக்கத ரொம்ப டீப்பாக ரொம்ப கவனமாக கவனிச்சிட்ருப்பாங்க. டம்பிள்டோர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமாக கவனிச்சிட்ருப்பாங்க. ஃபினியஸ் நிக்கலஸை இன்னும் ஆளவே காணோம். அந்த போர்ட்ரேட்டில் அவர் இன்னும் ஆளை காணோம். பாவம், அவர் கிரிமால்டு பிளேஸில் கத்தி கத்தி சீரியஸை தேடிட்டுருக்காரு போல். ப்ரொஃபஸர் ஸ்னேப் என்ன கண்டுபிடிச்சாருனா அப்படின்னு டம்பிள்டோர் திரும்பவும் பேச ஆரம்பிப்பார். தட் நீ பல மாதமாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸை பற்றி கனவு கண்டுட்ருக்கேன்னு என்கிட்ட சொன்னார். வால்டமோர்ட்டுக்கு அவனோட பாடி ரீகெயின் ஆனதுலேருந்து அந்த வருவதுரைத்தலில் என்ன இருக்குன்னு கேட்குறதுக்காக தான் அவன் ரொம்ப துடிச்சிட்டு இருந்தான், பைத்தியமாக இருந்தான். அதனால தான் அவன் உன்னோட கனவில் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸை காமிச்சிட்டே இருந்தான். உன்னோட கனவில் ரூக்கூட பார்த்தேல, அவன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். அவனோட கைதுக்கு முன்னாடி அவன் வால்டமோர்ட் கிட்டக்க அவனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டான். அமைச்சரவையில் ப்ராஃபஸீஸை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்ற விஷயத்தையும், அண்ட் அந்த வருவதுரைத்தலில் யாரை பற்றி சொல்லியிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த வருவதுரைத்தலை வந்து அவங்களோட மூளை பாதிக்கப்படாமல் எடுக்க முடியும். வேறு யாராவது அதை வந்து டச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மூளை பாதிக்கப்பட்டுருவாங்க. ரூக்வுட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் வேலை பார்த்தனால அவனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும். அதனால அவன் அதை எல்லாத்தையுமே வால்டமோர்ட் கிட்ட சொல்லிட்டான். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அது ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஹாரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கனவு கண்டிருப்பான்ல, ரூக்வுட் வந்து கீழே மண்டி போட்டு உக்காந்துருப்பாரு. வால்டமோர்ட் வந்து அவனை சுற்றி அவனை பயங்கரமாக திட்டிகிட்டு இருப்பான், இந்த விஷயத்தை எதுக்காக நீ முன்னாடியே சொல்லலைன்னு. ஏன்னா இவங்க அதுக்கு முன்னாடி அந்த போர்டை யூஸ் பண்ணி தானே அந்த ப்ராஃபஸி எடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது பிகாஸ் போர்டும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் இந்த விஷயம்லாம் தெரியாதனால ரூக்வுட் இதை முன்னாடியே சொல்லியிருக்க மாட்டான். அதை வருவதுரைத்தலில் யாரை பற்றி சொல்லியிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் போய் அதை டச் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்த முன்னாடியே இவங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டான். அதனால் அது தெரியாமல் லூசியஸ் மேல்ஃபாய் போர்டு கிட்டக்க போய் இம்பீரியஸ் கர்ஸை போட்டு அவரை போய் அங்கே எடுக்க வைக்க ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ போர்டு அந்த ப்ராஃபஸியை தொட்ட உடனே அவருக்கு மூளை குழம்பி போய் அவரை சென்ட் மங்கோஸில் போய் அட்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னே அவருக்கு வந்து அந்த டெவில்ஸ் நேரை கொடுத்து அவரை கொலை பண்ணுவாங்களே, அந்த பாட் பிளான்ட்டில் கொடுத்து கொலை பண்ணுவாங்களே. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கும். இங்கே இன்னொன்று விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். ரூக்வுட் வால்டமோர்ட்டோட ஒரு தீவிர சப்போர்ட்டர். அவனும் டெத் ஈட்டர் தான். அவன் பேர் அகஸ்டஸ் ரூக்வுட். அவன் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். அந்த அன்ஸ்பீக்கபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதில் இவனும் ஒருத்தவன் தான். அங்கே தான் அவன் வேலை பார்த்துட்டு இருந்தான். டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவன் வால்டமோர்ட்க்கு வந்து சொல்லிகிட்டு இருப்பான். அவன் ஒரு ஸ்பையாக இருப்பான். ஆனால் ஐகர் கேர்க்ராஃப்ட் இருக்கார்ல, நம்ம போன வருஷம் கூட வந்திருந்தார்ல காப்லெட் ஆஃப் ஃபயரில், டம்ஸ்ட்ராங் ஸ்டூடெண்ட்ஸோட ஹெட்மாஸ்டர், அவரை கைது பண்ணும்போது தான் அவர் இவங்களோட பேர்லாம் சொல்லியிருப்பார். நான் போன தடையே அதை சொல்லியிருப்பேன் இல்லையா, இவன் போய் அந்த பென்சிவ்குள்ளே விழுந்து பார்ப்பான்ல அந்த காப்லெட் ஆஃப் ஃபயரில், அப்போவே இதெல்லாம் நடந்திருக்கும். ஐகர் கேர்க்ராஃப்ட் வந்து இந்த நம்ம ரூக்வுட் பேர், பெலாட்ரிக்ஸ் லெஸ்ட்ரேஞ்ச் பேர், இவங்களோட பேர்லாம் தான் சொல்லுவார். ஸோ இவங்க எல்லாருமே கைதாகி அஸ்கபான் சிறைச்சாலையில் இருப்பாங்க. இகர் கேர்க்ராஃப்ட் தப்பிச்சுப்பார். ஏன்னா அவர் வந்து இவங்க எல்லாரோட பேரையும் சொல்லிட்டார்ல, அதனால் அவரை வந்து விடுதலை பண்ணிடுவாங்க. பட் வால்டமோர்ட் திரும்ப வந்துட்டனால அஸ்கபான்லேருந்து இவனுங்க எல்லாருமே தப்பிச்சிருவானுங்க, தப்பிக்க வச்சுருவான் வால்டமோர்ட். ஸோ இந்த ரூக்வுட், பெலாட்ரிக் லெஸ்ட்ரேஞ்ச் இவனுங்க எல்லாருமே வெளில வந்துடுவாங்க, இந்த டோலோஹாவ் இவனுங்கெல்லாம்.
இதெல்லாம் தான் நடந்திருக்குமா. ஸோ டம்பிள்டோர் இப்படி சொல்லிட்டு இருப்பாரு. அதில் யாரை ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் அதை எடுக்க முடியும், இல்லாட்டி அவங்களுக்கு மூளை குழம்பி போயிடும். ஆனால் வால்டமோர்ட்னால மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்குள்ளே வர முடியாது. அவன் வந்தானா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அவன் திரும்ப வந்துட்டான்னு. ஆனால் அதை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் அவன் நினச்சான். அப்படின்னா தான் இவங்களால எல்லாத்தையும் பிளான் பண்ண மாதிரி கொண்டு போக முடியும்னு. ஸோ அதனால தான் அவன் உன்னை யூஸ் பண்ணான். ஏன்னா அந்த வருவதுரைத்தரில் உன்னையும் அவனையும் பற்றி தான் இருக்குது. அதனால தான் அவன் உன்னை யூஸ் பண்ணி உன்னை அங்கே மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கு வர வைக்க ட்ரை பண்ணான். அது அவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தனால தான் உன்னை ரொம்ப அர்ஜென்ட்டாக நான் அக்ளுமென்சியை கற்றுக்க சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரு. பட் நான் கற்றுக்கலை அப்படின்னு வாயை திறந்து ஹாரி சொல்வான். இப்படி அவன் வாயை திறந்து சொன்னது சொன்னாலாவது அந்த ஒரு கில்ட்டு, அவன் இதை கற்றுருந்தா இவ்வளோ விஷயம் நடந்திருக்காது. ஸோ அந்த கில்ட்டு கொஞ்சமாவது போகுமா அப்படின்றதுக்காக அவனே கன்ஃபஸ் பண்ணிடுவான், இது என் மேலே தான் தப்பு, நான் அதை கற்றுருக்கணும் அப்படின்னு. நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணலை, நான் அதை பற்றி கொஞ்சம் கூட பாதர் கூட பண்ணலை, அந்த ட்ரீம்ஸை ஸ்டாப் பண்ண நான் எதுவுமே பண்ணலை. ஹெர்மைனி திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தா, பட் அவள் பேச்சை நான் கேட்கவே இல்லை. அதை மட்டும் நான் ஒழுங்காக கற்றுருந்தேனா அவனால் எனக்கு எந்த இடத்தையும் காமிச்சாங்க என்னை போக வச்சுருக்க முடியாது. சீரியஸும் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. அவனோட மண்டைக்குள்ளே பயங்கரமாக வெடிச்சிட்ருக்கும் அதை யோசிக்கும் போதே. சீரியஸை உண்மையாகவே டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் பிடிச்சி வச்சுருக்கானான்னு நான் செக் பண்ண ட்ரை பண்ணேன். நான் அம்பரிஜோட ஆஃபீஸ்க்கு போனேன், நான் க்ரீச்சர்கிட்ட அங்கே ஃபயர் பிளேஸில் பேசினேன். சீரியஸும் அங்கே இல்லை. சீரியஸ் போயிட்டாருன்னு தான் க்ரீச்சர் என்கிட்ட சொல்லிச்சு அப்படின்னு ஹாரி சொல்லுவான். க்ரீச்சர் உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கு ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் காமாக சொல்லுவார். இந்த புக்கோட ஸ்டார்டிங்கில் நான் ஃபஸ்ட்டு க்ரீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். க்ரீச்சர் இந்த புக்கில் ஒரு கேவலமான ஒரு வேலையை பார்த்து விடுங்க, அதனால தான் அந்த ஒரு மோசமான விஷயமே நடந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீ அதோட மாஸ்டர் இல்லை, அதனால் தாராளமாக க்ரீச்சர்னால் தன்னை பனிஷ் பண்ணிக்காமல் உங்ககிட்ட பொய் சொல்ல முடியும். அது உன்னை மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கு போக வைக்க தான் ட்ரை பண்ணுச்சு அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். அதப்போ என்னை வேணும்னே தான் அங்கே அனுப்பிச்சிச்சா அப்படின்னு ஹாரி கேட்பான். ஆமாம், க்ரீச்சர் பல மாதமாக 2 மாஸ்டர்ஸ்க்கு அதோட சேவை பண்ணிகிட்டு இருந்திருக்கு அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். எப்படி அப்படின்னு ஹாரி பிளாங்காக கேட்பான். இந்த 1 வருஷமாக அது கிரிமால்டு பிளேஸை விட்டு எங்கேயுமே வெளியில் போகலையே அப்படின்னு ஹாரி கேட்பானா. கிறிஸ்மஸ்க்கு 2-3 நாளைக்கு முன்னாடி சீரியஸ் க்ரீச்சரை பார்த்து இங்கேருந்து வெளியே போன்னு கத்துனதை அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கிச்சு. அது சீரியஸோட வார்த்தையை நல்லா மனசில் எடுத்துக்கிட்டு அதை அந்த வீட்டிலேருந்து வெளியில் போகணுன்ற ஆர்டர் மாதிரி அதோட மனசுக்குள்ளே அதை இன்ட்ரப்ட் பண்ணிக்கிச்சு. மிச்சம் இருந்த ஒரே பிளாக் ஃபேமிலிக்கிட்ட அது போச்சு. சீரியஸோட கசின் நார்சிசா கிட்ட, பெலாட்ரிக்ஸோட சிஸ்டர்கிட்ட, லூஷியஸ் மால்ஃபாயோட ஒய்ஃப் கிட்ட அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு ஹாரி கேட்பான். அவனோட ஹார்ட் இப்போது எக்ஸ்ட்ரீமாக ஸ்பீடாக துடிக்க ஆரம்பிக்கும். அவனுக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் போகிற மாதிரி இருக்கும். கிறிஸ்மஸ் அப்போது க்ரீச்சர் காணாமல் போனது இப்போ தான் ஹாரிக்கு ஞாபகமே வந்தது. ஏன்னா இவங்க எல்லாரும் அங்கே தானே இருந்திருப்பாங்க கிரிமால்டு பிளேஸில். அப்போ க்ரீச்சரை காணோன்னு கூட சீரியஸ் சொல்லிட்டு இருப்பார் இல்லையா. ஆனால் அது சம்மந்தமே இல்லாமல் ஆட்டிக்கில் தான் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சீரியஸ் சொல்லுவார். அது இப்போ தான் ஹாரிக்கு ஞாபகமே வரும். க்ரீச்சர் நேற்று நைட்டு தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிச்சு அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். ப்ரொஃபஸர் ஸ்னேப்க்கு நீ கொடுத்த அந்த கிரிப்டிக் வார்னிங்கை சீரியஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் மாட்டிக்கிட்டு இருக்காருன்ற உனக்கு அந்த விஷனை பற்றி அவர் என்கிட்ட சொன்னார். ப்ரொஃபஸர் ஸ்னேப்பும் உன்ன மாதிரியே சீரியஸை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணார். ஆர்டரில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரிலையபிளான வேறு மெத்தட்ஸ் இருக்குது. டொலாரஸ் அம்பரிஜோட ஆஃபீஸில் இருக்கிற ஃபயர் பிளேஸ் மட்டுமே கிடையாது. சீரியஸ் கிரிமால்டு பிளேஸில் உயிரோடு தான் இருக்காருன்ற விஷயத்த ப்ரொஃபஸர் ஸ்னேப் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் அந்த காட்டுக்குள்ளே டொலாரஸ் அம்பரிஜ் கூட போன நீ திரும்ப அங்கேருந்து வெளியில் வராமல் இருந்த உடனே ப்ரொஃபஸர் ஸ்னேப்புக்கு பயமாக ஆரம்பிச்சிருச்சு. லார்ட் வால்டமோர்ட் சீரியஸை பிடிச்சி வச்சுருக்காருன்னு நீ நம்பிட்டுருக்கன்ற நினச்சி பயந்துட்டு அவர் ஆர்டரில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் உடனே அலர்ட் கொடுத்துட்டாரு. அவர் ஹெட் குவார்ட்டர்ஸை காண்டாக்ட் பண்ணும்போது அங்கே அலஸ்டர் மூடி, நிம்ஃபடோரா டாங்ஸ், கிங்ஸ்லி ஷாக்கல்போல்ட், ரீமஸ் லுபின் இவங்க எல்லாருமே ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இருந்தாங்க. ப்ரொஃபஸர் ஸ்னேப் வார்னிங் கொடுத்த அடுத்த செகண்டே உன்னை காப்பாற்றணுன்றதுக்காக அவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. பட் சீரியஸாக அங்கே வீட்டிலே தான் இருக்க சொல்லி ப்ரொஃபஸர் ஸ்னேப் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு.
பிகாஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் யாராவது இருந்தே ஆகணும். அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்ற விஷயத்தை என்கிட்ட சொல்கிறதுக்கு அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸில் யாராவது இருக்கணும். அதனால் ப்ரொஃபஸர் ஸ்னேப் சீரியஸாக அங்கே தான் இருக்க சொல்லியிருக்காரு. இந்த வார்னிங்கை ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த மீன் டைமில் ஃபாரஸ்ட்குள்ளே வந்து உன்னை தேடுறதுக்காக ப்ரொஃபஸர் ஸ்னேப் வந்திருக்காரு. பட் அந்த டயத்தில் சீரியஸ்னால் அங்கே உட்கார முடியல. எல்லாருமே உன்னை காப்பாற்றணுன்றதுக்காக உன்னை தேடி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அதனால் சீரியஸ்னால் அங்கே உட்காரவே முடியல. ஸோ எனக்கு மெசேஜ் பாஸ் பண்ண க்ரீச்சர் அங்கே விட்டுட்டு சீரியஸ் அங்கேருந்து கிளம்பி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரிஸ்க்கு வந்துட்டார். நான் கிரிமால்டு பிளேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து எல்லாருமே மினிஸ்ட்ரிக்கு கிளம்பிட்டாங்க. அப்போ தான் அங்கே இருந்த எல்ஃப் சீரியஸ் அங்கே போயிட்டாருன்ற விஷயத்த என்கிட்ட கத்தி கத்தி சிரிச்சுட்டே சொல்லிச்சு அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். சிரிச்சுட்டே சொல்லிச்சா அப்படின்னு ஹாரி பயங்கரமாக ஷாக் ஆகி கேட்பான். ஆமாம், என்னன்னா அதனால் கம்ப்ளீட்டாக நமக்கு துரோகம் பண்ண முடியாது. அது ஆர்டரோட சீக்ரெட் கீப்பர் இல்லை தான். ஆனாலும் அதனால் நம்ம எங்கே இருக்கோம், ஆர்டரோட கான்ஃபிடென்ஷியலான பிளான்ஸ் இதெல்லாம் போய் மால்ஃபாய்ஸ் கிட்ட சொல்ல முடியாது. எல்ஃப்ஸுங்க எல்லாரும் அவங்களோட ஓன் என்சான்ட்மெண்ட்ஸ்க்கு கடப்பட்டு இருப்பாங்க. அது அவங்களோட ரூல்ஸ் மாதிரி. ஸோ அவங்களோட டைரக்ட் மாஸ்டர்கிட்டேருந்து வர அந்த டைரக்ட் ஆர்டரை போய் யார்கிட்டையும் அவங்களால சொல்ல முடியாது. பட் நம்மலாம் நினச்சி பார்க்காத ரொம்ப ரொம்ப முக்கியமான வால்டமோர்ட்டுக்கு ரொம்ப வேல்யூபிளான ஒரு இன்ஃபர்மேஷனை போய் அது நார்சிஸா கிட்ட சொல்லியிருக்கு. என்னது அப்படின்னு ஹாரி கேட்பான். இந்த உலகத்திலே சீரியஸ்க்கு மேலே தான் ரொம்ப ரொம்ப கேர் இருக்குன்ற விஷயத்த அப்படின்னு டம்பிள்டோர் குவைட்டாக சொல்லுவார். சீரியஸ்க்கு என்ன ஆனாலும் அவரை காப்பாற்ற நீ அங்கே வருவன்ற விஷயத்த. சீரியஸ் ஆர்டரில் தான் இருக்கான்ற விஷயம் வால்டமோர்ட்டுக்கு ஆல்ரெடி தெரியும். அண்ட் அஃப்கோர்ஸ் சீரியஸ் எங்கே இருக்காருன்ற விஷயம் உனக்கு தெரியுன்றதும் வால்டமோர்ட்டுக்கு தெரியும். பட் க்ரீச்சர் சொன்ன அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் வால்டமோர்ட் ரியலைஸே பண்ணால் சீரியஸ் பிளாக்கை காப்பாற்றுறதுக்காக நீ என்ன வேணால் பண்ணுவ, எங்கே வேணால் வருவேன்னு. ஹாரியோட உதடெல்லாம் அப்படியே மரத்து போய் அவ்வளோ கோல்டாகும். ஸோ நேற்று நைட்டு நான் க்ரீச்சர் கிட்டக்க சீரியஸ் எங்கேன்னு கேட்டபோது அப்படின்னு ஹாரி கேட்பானா. அஃப்கோர்ஸ் த மால்ஃபாய்ஸ் வால்டமோர்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டு உன்னோட விஷனில் சீரியஸை டார்ச்சர் பண்ணுறாங்கன்றதை நீ பார்த்த உடனே கண்டிப்பாக சீரியஸ் அங்கே இருக்காரான்னு நீ பார்க்குறதுக்காக செக் பண்ணுறதுக்காக வருவேன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் உன் கண்ணுக்கு சீரியஸை காமிக்கவே கூடாதுன்னு க்ரீச்சர்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக நேற்று அந்த கிரிமால்டு பிளேஸில் இருக்கிற அந்த ஹிப்போகிரிஃப் பக்பீக்கை க்ரீச்சர் காயப்படுத்தியிருக்கு. அதை சீரியஸ் மேலே போய் அதை சரி பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் நீ அங்கே வந்து அந்த ஃபயர் பிளேஸில் சீரியஸ் எங்கன்னு தேடி இருக்க. அப்போ தான் க்ரீச்சர் உங்ககிட்டக்க சீரியஸ் அங்கே இல்லை, அவர் அங்கேருந்து போயிட்டாருன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கு. இதை கேட்ட உடனே ஹாரினால் மூச்சு கூட வாங்க முடியல. அவனோட லங்ஸ் ஃபுல்லாக ஏதோ வந்து அடைச்ச மாதிரி அவனுக்கு இருந்தது. இதெல்லாம் க்ரீச்சர் உங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சோம் அப்படின்னு ஹாரி அப்படியே மூச்சு திணறி கேட்டுட்ருப்பான். இதோடு நம்ம சாப்டர் 37 பார்ட் 1 முடிச்சுப்போம். உங்கள் எல்லாரையும் நான் பார்ட் 2 வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.